ஐயோ 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 ராத்திரி ரொம்ப ஓவராக அடிச்சிட்டோம் போல் இருக்கு. தலை எப்படி வலிக்குது. வலி போகணுன்னா இப்போ ஒரு கட்டிங் அடிக்கணும். என்னப்பா என்னாச்சு? நீயா? லேசா தலை வலிக்குது. தைலம் ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, என்னோட தலைவலிலாம் தைலத்தில் தீராது. அப்ப மாத்திரை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் 6 அறிவு உள்ள தலைக்கு தான் அந்த மாத்திரை தைலம் எல்லாம். இது 7 அறிவு உள்ள தலை, இதுக்கு இந்த மாத்திரை தைலம் எல்லாம் வேலை செய்யாதுமா. வேற என்னதான்ப்பா வேணும்? வேண்டாம், எனக்கு தேவையான மருந்தை நானே வாங்கிக்கிறேன். ஏற்கனவே இந்த மருந்து வாங்குற மேட்டரில் ஒன்று அனுப்ப போய் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. அப்பா ஒன்று பண்ண, இந்த மருந்து வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா ஏற்பாடு பண்ண. என்னம்மா யோசிக்கிற? சரிப்பா. அது என் பொண்ணுக்கு தாயா இந்த வீட்டில் என் மேலே ஏகப்பட்ட பாசம். அண்ணே ஒரு 30 ரூபா கொடுங்க அண்ணே. ஏமா? அப்பாவுக்கு தலைவலிக்குதான், மருந்து வாங்கணும். எழுந்துட்டார் அவரு. தள்ளு. ஓவர காசு கிடைச்சா இப்படித்தான் தலைவலி வர அளவுக்கு கொடுப்பீங்களா? ஏன்பா அப்படி இருக்கீங்க? திருந்தவே மாட்டீங்களா? அப்படி என்ன குடிவெறி வேண்டி கிடக்கு? செல்வம், என்ன செல்வம் நீ இவ்வளவு கோவமா பேசுற? எப்போ நீ இவ்வளவு கோவப்பட்டு நான் பேசாதீங்கப்பா. வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்லை உங்களுக்கு. ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நீ என்ன சொல்ற எனக்கு புரியவே இல்லை. செய்யறத செஞ்சுட்டு எதுவுமே புரியலன்னு போய் வர சொல்றீங்களா? ஏப்பா குடிக்கணும்னு வெறி வந்துட்டா என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? ஒரு மனுஷனானீங்களா? டேய் நிறுத்துடா. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு இப்படி திட்டுற? அவர் குடிக்கிறது என்ன புது விஷயமா? வழக்கமா அவர் குடிச்சிட்டு வந்தா நாங்க தான் திட்டுவோம். வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீ திட்டுற? பொண்டாட்டி வந்ததும் நீ ரொம்ப தான் மாறிட்ட. செல்வம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏமா நீங்க வர? அவர் என்ன செஞ்சாரு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்கமா? அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும்பா. அதுக்காக பெத்த அப்பனை இப்படியே மரியாதை இல்லாம திட்டுவ? இதுவே உன் பொண்டாட்டி என்ன வீட்டுல இருந்து நீ இப்படி திட்டுறத கேட்டிருந்தா அதுக்கப்புறம் இவரை மதிப்பாளா? இல்ல மாமனாருங்கிற மரியாதை கொடுப்பாளா? பாக்கியம், பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்ட பாக்கியம். நல்லா சொல்லு அவனுக்கு. என்னமோப்பா, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ ரொம்ப தான் மாறிட்ட. என்னையும் மதிக்கல, இப்போ உங்க அப்பாவையும் மதிக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. ஏமா தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. நேத்து அவர் ஷெட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? நீங்க சமைக்கும் போது உங்க வயித்துல கொதிக்கிற கஞ்சி தண்ணி கொட்டிருச்சு, நீங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கீங்கன்னு போய் சொல்லிருக்காரு. அந்த மேட்டரா? ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி பசங்களை என்ன தேட சொல்லி வெளியில அமிச்சிட்டு ஷெட்ல இருந்த அனாதாசிரமம் உண்டியில திருடிட்டு போயிருக்காருமா. பாவமா அந்த குழந்தைங்க, அண்ணாதீங்க. அவங்களோட ஒரு வார சாப்பாடு செலவுமா அது. ஷெட்டுக்கு வரவங்க கொடுக்குற 5 10 சேர்த்து வச்சு நான் வார வாரம் அந்த அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த உண்டியில திருடி அவங்க வயித்துல அடிச்சிட்டாரே. திருடி குடிக்கிறதையே பழப்பா வச்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வயிற்றுலயும் தான் அடிச்சிருக்காரு. வீட்டுல இருந்த ரேடியோ திருடி குடிச்சிருக்காரு. வாசுவோட சம்பள பணத்தை திருடி குடிச்சிருக்காரு. அவ்வளவு ஏன், தெருவுல இருந்த அடிப்பம்பை திருடி குடிச்சு போலீஸ் லாக்கப்ல இருந்தாரு. நீ தானே போய் கூட்டிட்டு வந்த. அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப திட்டுறேன்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி வந்த உடனே பெரிய மனுஷன் ஆயிட்டியோ? தயவு செய்து அதிகம் ஒப்பிட்டு பேசாதீங்கம்மா. அண்ணாத குழந்தைங்க வயிற்றுல அடிச்சிட்டாருன்னா நான் கவலைப்பட்டு பேசுறேன். அம்மா, அப்பா பண்ண தப்புக்கு அண்ணன் ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? ஏய், 1000 தான் தப்பு செஞ்சாலும் அப்பா அப்பா தான், புள்ள புள்ள தாண்டி. அவர் திருடி குடிக்கிறது தினமும் நடக்கிற விஷயம் தான். அதுக்காக பெத்தா பண்ணி திட்டுறதா? சரி விடுமா. அண்ணா நீ முதல்ல கிளம்பு, போய் அண்ணியை கூட்டிட்டு வா. இல்லம்மா, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா ஏன் இப்பெல்லாம் எதுக்கிறதால அம்மா கோச்சிக்கிறாங்க எனக்கு புரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, நீங்க அண்ணி அங்க விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அந்த கோவத்துல தான் பேசுறாங்க. நீங்க முதல்ல கிளம்பி போய் அண்ணியை கூட்டிட்டு வாங்கண்ணா. கிளம்புங்கண்ணா. தர்மபத்தினியே, மாதர்குல மாணிக்கமே, மங்கையர் கரசியே, மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, என் மானம் காக்க வந்த மங்களாம்பிகையே, ஜான்சி ராணியே, ஜெகன் மோகினியே, அது குடும்பத்து குத்து விளக்கே. பாக்கியம், நீ இதுவரைக்கும் என்ன காய்ச்சி இருக்கே, அது இந்த காதை கிழிச்சு இந்த காது வழியா கொட கொட கொடன்னு ரத்தமா கொட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கட்டின புருஷனை
உன் புள்ள திட்டானோன்னு அப்படியே பொங்கி எழுந்த பாரு புதுமை பெண்ணே. கற்பு கரசியே, தெய்வம் தொழால் தொழுநன் தொழால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் எழுதினாரே, அவர் யாரோ பார்த்து எழுதுனாரு நினைக்கிறோம், ஒன்ன பார்த்துதா செல்லம். பாக்கியம் பாக்கியம், 3 பிள்ளைங்களை பெற்றப்ப எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட என்ன நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிற. அந்த சந்தோஷத்தை விட இப்ப நான் வெரி ஹாப்பி. இது பார் எப்படி அப்படியே புலங்காயுதம் அடைஞ்சிருக்குன்னு. பாக்கியம் நான் பாக்கியம், நீதான் என் பாக்கியம். பாக்கியம் நான் பாக்கியம், நீதான் என் பாக்கியம். என்ன பாக்கியம், நான் இன்னும் உன் பெருமையெல்லாம் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்குள்ள உன் ரியாக்ஷனே மாறி போச்சு. யோ, அங்க இருக்கிற விளக்கமாறு உன் முகத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? என்ன பாக்கியானே, இதே கேள்விதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புள்ள செல்வம் கேட்டான். அப்ப அவனை திட்டிட்டு இப்ப நீ அதே கேள்வி கேக்குறியப்போ உன் பேச்சுக்கா. அவன் கேட்டதுல என்னையா தப்பு? போய் அனாதை குழந்தைங்களுக்கு வச்சிருந்த பணத்தை திருடி குடிச்சிட்டு அந்த குழந்தைங்க வயித்துல அடிச்சிருக்கியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? குடிக்கிறதுக்காக பிஞ்சு குழந்தைங்க வயித்துல அடிச்ச நீ நாளைக்கு என்னையே அடமானம் வச்சு குடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஒன்னு அடமானம் வாங்க ஆள் இருந்தா நான் எப்போ வச்சிருப்பேன். என்னையா முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்ல பாக்கியம், நீ எனக்கு வக்காலத்து வாங்கி இவ்வளவு நேரம் செல்வத்தை திட்டின, அதுக்கப்புறம் திரும்ப நீ இப்ப என்ன திட்டுற? ஒரே கன்ஃபியூஸ் காந்தாரியா இருக்க. என்ன வக்காலத்து வாங்கினா? அது எந்த காலத்திலயும் நடக்காது. உன் நல்ல நேரம் இன்னைக்கு மருமக வீட்டுல இல்ல. இருந்திருந்தா செல்வம் இப்படி பேசினதுக்கு உன் மான மரியாதை என்ன ஆயிருக்கும்? விடு பாக்கியம், அத பத்திலாம் நாம என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறோமா? உனக்கு வேணா அதை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. மருமக இருக்கும் போது செல்வம் உன்னை திட்டி இருந்தா இந்த குடும்பத்தோட மொத்த மரியாதையும் போயிருக்கும். அதுக்கப்புறம் மருமக உன்னையும் மதிக்க மாட்டா, என்னையும் மதிக்க மாட்டா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்பவே அவனை எச்சரிச்சேன். அப்போ நீ பதிபக்தியா எனக்காக பேசலையா? பதிபக்தியா? முதல்ல உன் மேல பக்தி வர மாதிரி நடந்துக்கையா. மருமக முன்னாடி நான் தலை நிமிந்து நிக்கணும்னா முதல்ல நீ வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு காட்டு. அப்புறம் உனக்காக வேணா நான் கோயிலே கட்டுறேன். அது மட்டும் நடக்காது பாக்கியம். நடக்காதா? எப்படி நடக்காதுன்னு பாக்க. அவசரப்படாத, அது கீழே போட்டுரு. நான் ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்ய மாட்டேன், பெரிய தொழிலதிபர் ஆவேன்னு சொல்ல வந்தேன். நீ தொழிலதிபர் ஆக போறியா? இங்க லட்சமா பணம் கொட்டி கிடக்கு. நீ தொழிலதிபர் ஆகிறதுக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறேன். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். அதாவது அது இந்த புல்லுல புல்லு அது ஆயுதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு பெரிய பெரிய தொழிலதிபர் ஆனவங்க எல்லாம் லட்சங்களோட வந்தவங்க, பெரிய லட்சியத்தோட வந்தவங்க. அந்த வரிசையில இன்னும் 6 மாசத்துல இந்த பூங்காவனும் பெரிய தொழிலதிபர் ஆகி காட்டுறேன். பூங்கா ரியல் எஸ்டேட், பூங்கா கன்ஸ்ட்ரக்ஷன், பூங்கா ஃபைனான்ஸ், பூங்கா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், பூங்கா இன்ஜினியரிங் காலேஜ், பூங்கா மெடிக்கல் காலேஜ், பூங்கா சாஃப்ட்வேர் சொல்யூஷன், பூங்கா ஷிப்பிங் கார்பரேஷன், பூங்கா ஏர்வேஸ். இப்படி தர தண்ணி ஆகாயம் எங்க பார்த்தாலும் பூங்காவனம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதோட விசிட்டிங் கார்டை அங்கவஸ்திரமா போட்டுக்கிட்டு வருவேன். அதை நீ பார்க்க தாண்டி போற. ஐயோ, கொஞ்சம் இறங்கடி. என்னடி ஆச்சு? என்னன்னு தெரியலடி. பெட்ரோல் இருக்கா? காலையில தாண்டி 2 லிட்டர் போட்டேன். இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு. பக்கத்துல மெக்கானிக் ஷெட் இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றது? நடராஜா நடதா, வா போலாம். என்னடி இவ்ளோ தூரம் நடந்துட்டோம், ஒரு மெக்கானிக் ஷெட் கூட காணோம். சரி வா பாக்கலாம்.
அங்க வரது வாசு தானே? அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? வாசு, 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 ரேவதியோட ஸ்கூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்டோம். முடியல வாசு. ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸ் வாசு. ஹெல்ப் பண்ணு வாசு. ப்ளீஸ் வாசு. நீ இவ்ளோ தூரம் சொல்லியும் ஹெல்ப் பண்ணாம போறானே, என்ன மனுஷன் அவன்? எல்லாம் உன்னாலதான். நீ அவனை மனுஷனா கூட மதிக்கல, அவனை அவாய்ட் பண்ண. அதனால இப்ப அவன் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போறா. எதிரில நிக்கிறது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல ஹெல்ப் பண்றதா மனுஷத்தனம். அது அவன்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, இன்னும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நடந்தே போவோம். வா. என்னம்மா வண்டி ரிப்பேரா? ஆமா, நான் மெக்கானிக் தான், சரி பண்ணி தரவா? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? அப்படி வண்டியை ஓரமா விடுங்க. ம். இனி ப்ராப்ளம் இல்லை, சின்ன ப்ராப்ளம் தான், சரியாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எவ்வளோங்க? பணம்லாம் வேண்டாங்க, சார் ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டாரு. சாரா? எந்த சாரு? உங்க பேர் ரேவதி தானே? ஆமா. வாசு சார் தாங்க உங்க வண்டி நம்பரை சொல்லி ரிப்பேர்னு அனுப்பி வச்சாரு. அவரே பணம் கொடுத்துட்டாருங்க. வரங்க. பாத்தியா, வாசு பத்தி என்னவோ சொன்னியே. ஹி இஸ் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னையும் பார்க்காம உன் மேல காட்ட வேண்டிய அக்கறைய காட்டிட்டாரு. இப்பவாவது அவர் புரிஞ்சுக்கோடி. சரி, வண்டி எடு. உட்காரு. அக்கா, அக்கா, அக்கா. யாரு? வாங்கக்கா, வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்கக்கா, வராதவங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, இருங்க, இத வரேன். எப்படிக்கா இருக்கீங்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் இருங்க, காப்பி கொண்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. எங்கக்கா யாரையுமே காணோம்? எல்லாரும் வெளியில போயிருக்காங்களா? ஆமாக்கா. செல்வன் தம்பி எங்கக்கா? ஷெட்டுக்கு போயிருக்கா? இல்லக்கா, மறு வீட்டுக்கு போன அர்ச்சனா இன்னும் வரல. அவளை கூட்டிட்டு வரதுக்காக மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். அர்ச்சனாவை கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறமா தான் ஷெட்டுக்கு போவான். என்னக்கா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் செல்வத்தை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க? ஐயோ பாவம். இன்னைக்கு என்ன அவமானத்தை அனுபவிக்க போதோ தெரியல. என்னக்கா சொல்றீங்க? என் பையன் அவமானத்தை சந்திக்க போறானா? அந்த விஷயத்தை நான் எப்படிக்கா உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆமா, நடந்தது எதுவும் தம்பி உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலையே. என்ன விஷயம்க்கா? இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாது,
இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியலக்கா. ஏன்னா உங்க குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு நான் பிரிச்சு பாக்குறதே இல்லக்கா. அதான் எனக்கு தெரியுமே. விஷயத்த சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னக்கா? அக்கா, செல்வத்தை என் புள்ளையாதான்க்கா நினைக்கிறேன். என்ன அர்ச்சனா குடும்பத்துக்கும் எனக்கும் ஆகாததுனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போய் உங்க 2 குடும்பத்துக்கும் பகை உண்டாக்குறதா அந்த சம்பந்தியம்மா பழைய தூக்கி என் மேல போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குக்கா. என்னக்கா நீங்க? நாம 2 பேரும் அக்கா தங்கச்சியாட்டம் பழகிட்டு இருக்கோம். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இத பாருங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா சொல்லுங்க. என்னமோ அவமானம்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. அது வந்து அக்கா, நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக தான் சொல்றேன்க்கா. இருந்தாலும் மனச தைரியப்படுத்திக்கங்க. ஏன்னா அத கேட்டதுல இருந்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு தெரியுமாக்கா. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிளைய நாம எப்படிக்கா உபசரிப்போம்? வாசலுக்கே வந்து வாங்க மாப்பிள அப்படின்னு தானே கூப்பிடுவோம். ஆமா. அது மட்டும் இல்லக்கா, மாப்பிள முன்னாடி நாம சரிசமமா உட்காந்து பேசுவோம். இப்படி முந்தானி இழுத்து மூடிக்கிட்டு அப்படி ஓரமா எல்லாம் நிப்போம். ஆமா. நம்ம செல்வம் யாருக்கா? அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன். மூத்த மருமகங்கிறது மூத்த மகனுக்கு சமம். நாளைக்கு அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ண போறது யாரு? நம்ம செல்வம் தானே. அப்படியா பட்டவன எவ்வளோ மரியாதையா நடத்தணும். அப்படி எதுவும் நடத்தலையே. மறுவீடு போன செல்வத்தை வாங்கன்னு கூட கூப்பிடலையா அந்த பொம்பளை.